பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உலக நாடுகளில் மிகப்பெரிய கடன் சுமைக்கு உள்ளாகி தத்தளித்து கொண்டிருக்கிற நாடுகளில் ஒன்றாக கிரீஸ் இருக்கிறது. நமக்கு கிரீஸ் என்று சொன்னவுடனே இன்னொரு செய்தி நினைவுக்கு வரும். 2004ஆவது ஆண்டு உலகத்தினுடைய ஒலிம்பிக் போட்டிகள் அங்கேதான் நடைபெற்றன. உலகம் முழுவதும் கிரீஸை பார்த்து கொண்டிருந்தன. அந்த ஒலிம்பிக் போட்டிகள் மிகப்பெரிய ஆடம்பரமாக உலகையே திரும்பி பார்க்க வைக்கிற வகையில் நடத்தப்பட்டன. இப்போதுதான் உண்மை செய்திகள் வெளிவருகின்றன. அந்த ஒலிம்பிக் போட்டியை கூட உலக நாடுகளிடம் கடன் வாங்கித்தான் கிரீஸ் அன்றைக்கு நடத்தி இருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. எப்படி கிரீஸினுடைய இவ்வளவு மோசமான சரிந்து போயிருக்கிற பொருளாதார நிலை உலகிற்கு வெளிப்பட்டது என்றால் ஒரே ஒரு புகைப்படத்தின் மூலம் அது வெளியாயிற்று. எப்போதும் சில நேரங்களில் சில படங்கள் வரலாற்றில் பேர் இடத்தை பெறும். நாம் அனைவரும் அறிவோம். ஒரு சின்ன பெண் நிர்வாணமாக 2 கைகளையும் விரித்து கொண்டு ஓடி வருகிற அந்த படத்தை, அந்த படத்தினுடைய கொடூரத்தை உலகில் யாராவது மறக்க முடியுமா? அது வியட்நாம் யுத்தத்தினுடைய மிக கொடூரமான காட்சி. அந்த ஒரு படமே உலகம் முழுவதும் அங்கே நடைபெற்ற கொடூரங்களை எடுத்து காட்டியது. அப்படித்தான் கிரீஸ் நாட்டின் சோகத்தை ஒரே ஒரு படம் உலக ஏடுகள் அனைத்திலும் வெளிவந்து வெளிப்படுத்திற்று. ஒரு பெரியவர் நன்றாக உடையணிந்திருக்கிறார். அவர் தெருவின் ஓரத்தில் அமர்ந்து ஓவென்று குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருக்கிறார். படம் அவ்வளவுதான். கிரீஸ் நாட்டு பெரியவர் ஒருவர் ஏன் எதற்காக ஏறத்தாழ 80 வயது மதிக்கத்தக்க அவர் தன்னை மறந்து தெருவில் அமர்ந்து இப்படி அழுது கொண்டிருக்கிறாரே ஏன் என்கிற கேள்விக்கு பிறகுதான் விடைகள் கிடைத்தன. அவர் அழுதது ஒரு குறியீடு தான். அவரை போல லட்சக்கணக்கானவர்கள் அங்கே துக்கத்தில் துயரத்தில் தான் இருக்கிறார்கள் என்னும் செய்தி பிறகு வெளியாயிற்று. அவரும் அவருடைய மனைவியும் ஓய்வு பெற்றவர்கள். ஓய்வூதியத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு வங்கியினுடைய அந்த ஏடிஎம் என்று சொல்லுகிற அந்த தானாக பணத்தை தருகிற அந்த இயந்திரத்திற்குள் 4-5 வங்கிகளுக்கு போய் ஒவ்வொரு இடத்திலேயும் அட்டையை திணித்து எந்த அட்டையிலிருந்தும் எந்த பணமும் வராத நிலையில் என்ன செய்வது என்று புரியாமல் அந்த பெரியவர் குலுங்கி அழுத காட்சிதான் அந்த படம். அன்றைக்கு என்ன நிகழ்ந்தது என்றால், கிரீஸ் நாட்டில் பல வங்கிகளில் பணம் இல்லை, பல ஏடிஎம் இயந்திரங்கள் இயங்கவில்லை. எந்த இடத்திலும் பணம் இல்லாமல் நாடு முழுவதும் வறுமை பற்றி கொண்டிருந்த காட்சியை அந்த பெரியவரின் அழுகை உலகத்திற்கு சொல்லிற்று. எப்படி நேர்ந்தது கிரீஸுக்கு இவ்வளவு பெரிய சோகம் என்றால், ஏறத்தாழ 1980களிலே இருந்து அது தொடங்கி மெல்ல மெல்ல பொருளாதார சரிவு ஏற்பட்டு 80களிலே பொறுப்பேற்ற அரசாங்கம் கவனக்குறைவாக கடன் சுமை ஏறிக்கொண்டிருப்பதை பற்றி கவலையற்றதாக உலக நாடுகளிடமிருந்து உலக வங்கிகளிடமிருந்து கடன் வாங்கி தொடர்ந்து செலவழித்து கொண்டிருந்த காரணத்தால் அதனுடைய உச்சக்கட்டம் 2007-2008 உணரப்படுகிறது. இன்றைக்கு கிரீஸ் நாட்டினுடைய நிலை என்ன என்றால், மொத்த உற்பத்தி ஜிடிபி என்று சொல்கிறோமே, அது 75% குறைந்துவிட்டது. அந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களில் 60% பேர் வேலையில்லாதவர்களாக இன்றைக்கு தெருக்களிலே இருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்லுவார், ஒரு நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் மிகுந்து கொண்டே போனால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தில் முடியும் என்பதை அண்ணா தனக்கே உரிய நடையில் எழுதுவார். சாலையோரத்திலே வேலையற்றவர்கள், வேலையற்றவர்களின் மூளையிலே விபரீத எண்ணங்கள் என்று எழுதுவார். எனவே வேலையற்ற இளைஞர்களின் எண்ணிக்கை ஒரு தேசத்திலே கூடுமானால் அந்த தேசத்தினுடைய எதிர்காலம் இருண்டு கொண்டே இருக்கிறது என்றுதான் பொருள். ஏறத்தாழ கிரீஸ் அந்த நிலைக்கு வந்துவிட்டது. 1,50,000 தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு அந்த அரசு ஊழியர்கள் யாருக்கும் எந்த ஊக்கத்தொகையும் தரக்கூடாது, 3 ஆண்டுகளுக்கு ஊதிய உயர்வு தரக்கூடாது என்கிற நிபந்தனைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் மீண்டும் உலக நாடுகள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஈரோக்களை கடனாக கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு கடன் வாங்கியும் எந்த கடனையும் அடைக்க முடியவில்லை. வட்டி கூடிக்கொண்டே போகிறது.
எனவே வந்திருக்கிற எந்த ஒரு அரசும் 2015 தேர்தல் நடைபெற்று இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. இந்த அரசின் மாற்றத்திற்கு பிறகு அந்த நாடு ஒரு பொருளாதாரத்திலே ஒரு நிலையான இடத்தை அடையும் என்று பலரும் கருதினார்கள். ஆனால் எந்த மாற்றமும் ஏற்பட முடியவில்லை. காரணம், அது சீரழிவின் தொடக்கத்தில் இருந்தால் அதனை சரி செய்யலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக சீரழிந்து போய் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாது, ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது, அங்கே இருக்கிற வங்கிகளில் பணம் கிடையாது, அரசாங்கத்தை நடத்தி செல்லுவதற்கு தேவையான தொகை கூட கிடையாது என்கிற நிலை ஏற்பட்டதற்கு பிறகு ஓர் அரசு மட்டும் புதிதாக மாறியதால் எல்லா விதமான மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட முடியாது. பல பில்லியன் ட்ரில்லியன் டாலர்களிலே கடன் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நமக்கு இந்திய பணத்திலே கணக்கிட்டு பார்த்தால் பல லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். எனவே பல லட்சம் கோடி ரூபாயை கடனை வைத்துக்கொண்டு அந்த கடனுக்கு வட்டியும் ஏறிக்கொண்டிருக்கிற போது அந்த அரசாங்கம் 2004 சுதாரித்து கொண்டிருக்க வேண்டும். கடன் வாங்கி ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தி, கடன் வாங்கி அரசு ஊழியர்களுக்கு கிறிஸ்மஸுக்கும் ஈஸ்டருக்கும் போனஸ் கொடுத்து, கடன் வாங்கி ஆடம்பரத்தில் திளைத்து இன்றைக்கு அவர்கள் உண்பதற்கு கூட உணவில்லாத நிலையை நோக்கி கிரீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அறிவோம், கிரீஸ் என்னும் தேசத்திற்கு ஒரு பாரம்பரியமான வரலாறு உண்டு. ஆனால் இன்றைக்கு அது எல்லாவற்றையும் இழந்து, மிகச் சுருக்கமாக சொல்வதென்றால், ஆப்பிரிக்க கண்டத்திலே மட்டுமல்ல, ஐரோப்பாவிலும் ஒரு சோமாலியா உருவாகி கொண்டிருக்கிறது என்கிற நிலைதான் அங்கே காண முடிகிறது. ஆகையினால் இது ஒரு நாட்டுக்கும் பொருந்தும், தனி மனிதனுக்கும் பொருந்தும். கடன் வாங்கி செலவழிக்கிறவர்கள் யாரும் ஒரு கட்டத்திற்கு பிறகு அதற்கு உரிய விலையை, தண்டனையை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் கிரீஸ் நமக்கும் உலகத்துக்கும் சொல்லித்தருகிற பாடமாக இருக்கிறது.